resource aggregate planning. So இது ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்துடலாம். Right. Okay, so what is meant by resource aggregate planning? Aggregate plan enna? What is meant by aggregate planning? Right. So it's an aggregate plan. That means aggregate means sum of all elements. It's a plan. Plan away it gives a answer for the question what, when, and how. Right. So inge vandu enna just is aggregate plan. Right. For the future. Future வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு எவ்வளோ டிமாண்ட் வேணும், வாட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டி இஸ் நீடட், வாட் டைப் ஆஃப் இது how much capacity is needed, then when this capacity is needed. ரைட்டா? It is an aggregate plan for the production process. சிம்பிளா சொன்னா இட்ஸ் aggregate plan for the production process. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு ஒரு aggregate plan. ரைட்டா? ஸோ இன் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1.5 இயர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 1 year to 1.5 இயர்ஸுக்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைன்ற கெப்பாசிட்டி நீடட் ஃபார் த ப்ரொடக்ஷன் கேன் பி பிளான்ட். ஸோ அதான் அக்ரிகேட் பிளான். ஸோ அக்ரிகேட் பிளானிங் இப்போ இங்கே உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அக்ரிகேட் பிளானிங் இஸ் அ ப்ராசஸ் ஃபாலோஸ் கெப்பாசிட்டி பிளானிங் and it uses medium range of forecast. அதெல்லாம் வந்து சொல்கிறேன் ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் it can be planned. It's aggregate plan for the production process. ரைட்டா? ஸோ ஃபார் த ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் இன் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 இயர்ஸுக்கான ப்ரொடக்ஷனுக்கான ரிசோர்ஸை வந்து வாட் டைப் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் ஹவு மச் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் வென் திஸ் ரிசோர்ஸ் கேன் பி யூஸ்ட். ஸோ ஆல் த ரிசோர்ஸ் all these questions will be given the answer for the question planning. இந்த பிளானை வந்து ஃபியூச்சருக்கு வந்து அக்ரிகேட்டாக வந்து அதை வந்து பிளான் பண்ணுற ப்ராசஸ் தான் ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங். ஸோ அக்ரிகேட் பிளானிங் இஸ் அ ப்ராசஸ், இட் ஃபாலோஸ் த கெப்பாசிட்டி பிளானிங். ரைட்டா? அதான் வாட் வென் ஹவுன்ற முடிச்சணும், கெப்பாசிட்டி எப்போ தேவைப்படுது. அண்ட் யூசஸ் மீடியம் ரேஞ்ச் ஆஃப் ஃபோர்காஸ்ட். அதான் அந்த மீடியம் ரேஞ்சுன்றது என்னன்னா 6 to 18 months. அந்த மீடியம் ரேஞ்சுன்றது 6 to 18 months, 1.5 years. 0.5 years to 1.5 years. அந்த 1.5 இயர்ஸுக்கான ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கெப்பாசிட்டி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு இட் இஸ் யூஸ்ட். ஸோ இட்ஸ் அக்ரிகேட் பிளான் ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இன் அட்வான்ஸ் ஆஃப் 6 to 18 months. That is nothing but resource aggregate planning. Right? So the plans do not necessarily have to be detailed to so a specific instruction for daily and weekly operations such as loading. எல்லாமே இன்வால்வ் ஆகும். லோடிங், சீக்வன்சிங், எக்ஸ்பீடியேட்டிங் and dispatching. ரைட்டா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகும். ரைட்? இதில் வந்து 3 பிளான் இருக்கு. ரைட்டா? ஸோ இதில் வந்து லோடிங்னா உங்களுக்கு தெரியும், சீக்வன்ஸிங்னா நம்ம பார்த்துருக்கோம், லைன் பேலன்ஸிங் சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்பீடியேட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஸ் மச் பாசிபிள் ஏர்லியர், இந்த தமிழில் வந்து துரிதப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சூனாக எல்லாத்தையும் கிடைக்கிறது. ரைட்? ஆஸ் மச் பாசிபிள் ஏர்லியர். ரைட்? அண்ட் டிஸ்பேட்ச். தீஸ் ஆர் சம் டே டு டே ஆக்ஷன்ஸில் வந்து இது இன்வால்வ் ஆகும் அக்ரிகேட் பிளான். ஒரே வேலை சொல்லணும்னா அக்ரிகேட் பிளானிங், ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங் இஸ் நத்திங் பட் இஸ் an aggregate plan for production process in for the medium range of, it is used to forecast the medium range of capacity. So the medium range time period for 6 to 18 months கான capacity வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் aggregate plan. ஸோ இதில் வந்து 3 ஸ்ட்ராட்டஜி, பியூர் ஸ்ட்ராட்டஜி, மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த பியூர் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ரைட்டா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா vary the workforce, changing inventory levels, subcontract. ரைட்டா? 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ பியூர் ஸ்ட்ராட்டஜி, மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம்லாம் இல்லை, பியூர் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஸ்டெப்ஸ். வேரிங் த ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க் ஃபோர்ஸை வேரி பண்ணுறதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணலாம். அட் த சேம் டைம் வேரி த இன்வென்டரி லெவல், அங்கே ஸ்டாக் லெவலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அக்ரிகேட் பிளானை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டு மேக் அக்ரிகேட் பிளானிங். தென் சப்கான்ட்ராக்டிங். இந்த சப்கான்ட்ராக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவலை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம்.
right. So these are three important stages involved in the PU strategy: varying the workforce, inventory level, subcontracting. சொல்ற புரியுதாப்பா? Yes, sir. ரைட்டா. ஸோ இந்த மூணை பேஸ் பண்ணி தான் நான் உங்கள் புக் ப்ராப்ளம் பார்ப்போம். என்னோட புக்கில் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்தேன், ரெண்டும் ஒரே ப்ராப்ளம் தான். ஸோ உங்கள் புக் ப்ராப்ளம் நான் வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ரைட். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து varying the workforce. So by varying the workforce, manpower, அதை பேஸ் பண்ணி வந்து டிமாண்டை வந்து கேல்குலேட் பண்ணலாம். தென் செகண்ட் வந்து இன்வென்ட்ரி லெவல், சேஞ்சிங் இன்வென்ட்ரி லெவல். ஸோ இங்கே சேஞ்சிங் இன்வென்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிமாண்டை கேல்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து செட் பண்ணலாம். ரைட். ஓகே, சொல்லுங்க. Okay, right. So just here we are going to see the PU strategy. So in the PU strategy, 3 steps இருக்கு. First வந்து just varying the workforce, and then second one is changing inventory level, and the third one is subcontracting. Right. So varying the workforce means size of the workforce வந்து vary பண்ணி then actual demand வந்து meet பண்ணலாம். Then second வந்து changing inventory levels. ஸோ அது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஆவரேஜ் டிமாண்டை கேல்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து செட் பண்ணலாம். தென் தேர்ட் ஒன் இஸ் சப்கான்ட்ராக்டிங். ரைட்டா. ஸோ சப்கான்ட்ராக்டிங் அந்த கான்ஸ்டன்ட்டாக ஓட சொல்லி ஆக்சுவலாக வந்து ரெகுலர் டைம் கெப்பாசிட்டி, மினிமம் கெப்பாசிட்டியை வந்து செட் பண்ணிவிட்டு மினிமம் கெப்பாசிட்டி ரெகுலராக செட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பண்ணலாம். ரைட்டா. ஸோ தீஸ் ஆர் 3 steps. ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கார்பரேஷன் ஹேஸ் டெவலப்ட் a forecast for the group of items that has the following demand pattern. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் cumulative demand கொடுத்துருக்கு. தென் estimates that the cost 150 per unit to increase the production rate, right, and 200 to decrease the production rate. So increase the production rate, decrease the production rate. Then 50 per quarter to carry the inventory cost, and 100 unit rupees 100 unit if subcontracted. So அப்போ 3 criteria கொடுத்துருக்கு. ரைட்டா. ஸோ காஸ்ட் if 150 unit to increase production and 200 unit decrease production. ஸோ increase production, decrease productionக்கு இது கொடுத்துருக்கு. ரைட்டா. then 50 per unit to carry the items in inventory. So inventory carrying cost வந்து 50 rupees கொடுத்துருக்காங்க. ரைட்டா. தென் 100 rupees வந்து subcontracted. ஸோ 3 criteria கொடுத்துருக்காங்க. அப்போ we have to check the 3 different stages in the PU strategy. அப்போ PU strategy நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். which step is economical, செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா. ரைட். ஸோ நான் சொல்கிறேன், அங்கே நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் சொல்லிடுறேன். சின்ன சிம்பிளான ப்ராப்ளம் தான்.
ஸோ திருப்பி சொல்கிறேன், ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங். ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங்னா என்னன்னா, ஸோ அக்ரிகேட் பிளான் ஃபார் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ரைட்டா. ஸோ வந்து இட்ஸ் மெயின்லி கவர் த மீடியம் ரேஞ்ச் ஆஃப் ஃபோர்காஸ்ட். மீடியம் ரேஞ்ச் ஆஃப் ஃபோர்காஸ்ட் மீடியம் பீரியட்னா 6 to 18 months, அதாவது 1.5 years வரைக்கும் இதை வந்து கெப்பாசிட்டி பிளானிங் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். Then here we are using few strategy, or 3 steps இருக்கு. Based on workforce, vary the workforce, and second one is changing the inventory level, and third one is subcontracting. ஸோ அதில் வந்து இந்த 3 ஸ்டெப்பில் எது வந்து எக்கனாமிக்கலாக இருக்குன்னு செக் பண்ணுறோம் டூ ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்கு, டிமாண்ட் ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டி டிமாண்ட் கொடுத்துருக்கு, ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இதை பார்ப்போம், வேரி இந்த ஒர்க் ஃபோர்ஸ் பார்ப்போம். ஒர்க் ஃபோர்ஸ் வேரி பண்ணுறதுல நமக்கு எவ்வளோ காஸ்ட் வருது, அட் த சேம் டைம் இன்வென்டரி லெவலில் சேஞ்ச் பண்ண என்ன காஸ்ட், தென் சப்கான் பண்ண என்ன காஸ்ட். அதில் அது அவுட் ஆஃப் 3 ஸ்டேஜஸில் வந்து 3 ஸ்டெப்ஸில் வந்து விச் ஸ்டெப் இஸ் மோர் எக்கனாமிக்கல் வித் கம்பேர்ட் டு அதர் 2 ஸ்டெப்ஸ், அதை செக் பண்ணி பார்த்து அதான் ஃபைனான்ஸ் ஆகும். இப்போ டிமாண்ட் கொடுத்துருக்கு, ஆக்சுவல் டிமாண்ட், ரைட்டா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 காஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இன்க்ரீஸிங் காஸ்ட், டிக்ரீஸிங் காஸ்ட், தென் இன்வென்ட்ரி லெவலுக்கு கேரிங் காஸ்ட், தென் ஃபோர்த் ஒன்று சப்கான்ட்ராக்டிங். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங்க்கு எவ்வளோ கொடுத்துருந்துச்சு, இன்க்ரீஸிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸிங்க்கு வந்து 150 rupees கொடுத்துருந்துச்சு, ரைட்டா. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸுக்கு ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்டு, 200 per unit. Then inventory level carry பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி கேரி பண்ணுறதுக்கு எவ்வளோ rupees கொடுத்துருந்தாங்க, 50 rupees. தென் சப்கான்ட்ராக்டிங் வந்து 100 rupees. ஸோ இது வந்து சப்கான்ட்ராக்டிங் ஸ்டேஜ்க்கு யூஸ் ஆகும், இன்வென்ட்ரி வந்து சேஞ்சிங் இன்வென்ட்ரி லெவலுக்கு யூஸ் ஆகும். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேரி த ஒர்க் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அதான் ஒர்க் ஃபோர்ஸ், அதான் முன்னாடி ஒர்க் ஃபோர்ஸை வேரி பண்ணுறது பேஸ் பண்ணி ஆக்சுவல் டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிமாண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் வி ஹேவ் டு செக் த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகா டிக்ரீஸ். இப்போ டிமாண்டை பேஸ் பண்ணி தான் அதை வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிமாண்ட் 270, இதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட் செகண்ட் வந்து செகண்ட் வந்து அது 220. அப்போ பை கம்பேரிங் திஸ் டூ, ரைட்டா, இது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் இருக்கா டிக்ரீஸ் இருக்கா, ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் இருக்குது, 270 220 வந்திருக்கு, ரைட்டா. டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ அதாவது டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன், ஏன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து 270, செகண்ட் குவார்ட்டர் 220. ஸோ அப்போ டிக்ரீஸ் இன் டிமாண்ட் இட் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன். அப்போ 20 வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 270 minus 220 50. ஸோ 50 வந்து டிக்ரீஸ் ஆகும். தென் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 250 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 250 இன்க்ரீஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் 470 வந்து 670, 200 வந்து இன்க்ரீஸ் இருக்குது. தென் 670 to 450 டிக்ரீஸ் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷனும் டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ டிக்ரீஸ் இருக்குது, 670 minus 450 220. தென் 450 minus 270 180. 270 minus 200 70. இது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே டிக்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன். இது புரியுதாப்பா? ரைட்டா. ஸோ the miss in problem they have given a separate cost for increasing production, decreasing production. Increasing production வந்து 150 வந்து per யூனிட்டுக்கு வந்து காஸ்ட் வருது. டிக்ரீசிங் ப்ரொடக்ஷனுக்கு வந்து per யூனிட் வந்து 200 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த பண்ணுவோம், இப்போ வந்து 50 யூனிட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து அளவு டிக்ரீஸிங் வந்து எவ்வளோ 200. அப்போ 10,000. இன்க்ரீஸ் வந்து 250 இன்ட்டு 150, ஏன்னா இன்க்ரீஸிங் காஸ்ட் வந்து 150 பெர் யூனிட். அப்போ 250 யூனிட்ஸ்க்கு இன்ட்டு 250 37,500. கேல்குலேட் ஒர்க் பண்ணி பார்க்க தெரியும். 200 into 150 30,000. ஸோ லைக்வைஸ் வி கேன் ஃபைண்ட் த இன்வென்ட்ரி டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, 37,000 சொல்லுங்கள். 37,500 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 25,500 எவ்வளோ வந்து பாருங்கள் டோட்டலாக. 37,500 67,500 68,000 73 83,000 83,000. This is the total cost of the production increase. So increase in production total cost வந்து 83,000. அதே மாதிரி decrease in total cost எவ்வளோ பாருங்க, 10,000 54 60 90 சார் 83 இல்ல சார் 93 சார் 90 சாரி 83 கிட்ட மாதிரி
93. Then here 44, 54, 60, 90, 104. 1,04,000. 104,000. So அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ? இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, டிக்ரீஸ் இன் டோட்டல் காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் பிளான் 1,97,000. இது இண்டிவிஜுவல் குவார்ட்டராக போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு 10,000, அடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 35,500. ஸோ டோட்டல் காஸ்ட் 1,97,000. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் இந்த பிளான் 1, பிளான் 2, பிளான் 3. பிளான் 1 வந்து வேரிங் த ஒர்க் ஃபோர்ஸ், பிளான் 2 வந்து சேஞ்சிங் த இன்வென்டரி லெவல், Plan 3 subcontracting. Plan 1 வந்து first வந்து varying the workforce. We can vary the work. That means the actual demand can be met based on the vary the workforce. Right? So then other base பண்ணி பண்ணா நமக்கு 1,97,000 வருது. Suppose இதுவே நம்ம வந்து inventory level change பண்ணா what is the cost? So அத பாப்போம். இது புரியுதாப்பா? First plan 1 புரியுதா? Okay sir. Okay sir. Then plan 2. Stage strategy 2. So step 2. So pure strategy, mixed strategy பார்க்கலாம். pure strategy தான் நமக்கு வந்து 3 டெக் இருக்கு. ஸோ அதே மாதிரி pure இது சேஞ்ச் ஆஃப் இன்வென்டரி லெவல்னா என்னது? ஸோ ஜஸ்ட் we can calculate the average demand and sets is production capacity. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் டிமாண்டை கேல்குலேட் பண்ணி we can set the production capacity to the average demand. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து டிமாண்டை பார்ப்போம். ஸோ என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ஆவரேஜ் டிமாண்ட் செட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி செட் பண்ணணும். ஸோ அப்போ டிமாண்ட் இது குவார்டர் டிமாண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் டிமாண்ட் கண்டுபிடிக்க குமுலேட்டிவ் டிமாண்ட் வேணும். ஸோ குமுலேட்டிவ் வந்து ஃபஸ்ட் 270 ப்ளஸ் 420, 220, 490 ப்ளஸ் 470, 960. லைக் ப்ளஸ் வி கேன் ஃபைண்ட் த குமுலேட்டிவ். ஸோ திஸ் இஸ் த குமுலேட்டிவ். இதுதான் சம் ஆஃப் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து 2920. ரைட்டா? ஆவரேஜ் டிமாண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவரேஜ் எத்தனை குவார்ட்டர் வந்து 8 குவார்ட்டர்ஸ் டிவைட் பை 8 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 365. திஸ் இஸ் ஆவரேஜ் டிமாண்ட். ஸோ ஆவரேஜ் டிமாண்டை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் லெவலை வந்து செட் பண்ணணும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சேஞ்சிங் த இன்வென்டரி லெவல். ரைட்டா? 365 எல்லாமே 365 தான். ஏன்னா ஆவரேஜ் ரைட்டா, ப்ரொடக்ஷன் லெவல் ஆவரேஜ் டிமாண்ட். ஸோ இந்த குமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் இது பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் செட் பண்ணோம். ஸோ குமுலேட்டிவ்ஸ் கேடுங்க. ஸோ இது 365 ப்ளஸ் 365 720, 730, 730 ப்ளஸ் 365 1095. ஸோ இதை ஆட் பண்ணால் யூ கெட் திஸ் வேல்யூ. இப்போயும் ஈக்குவலாக தான் வரும். குமுலேட்டிவ் தானே போடுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணாலுமே அதே ஆன்சர் வரும். ஆவரேஜ் தானே. ரைட்டா? ஸோ 2920 இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்வென்ட்ரி அப்படின்றது வந்து ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? நம்மகிட்ட எவ்வளோ டிமாண்ட் வந்திருக்கு, ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 365 குமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன். ரைட்டா? ஸோ இங்கே வந்து குமுலேட்டிவ் டிமாண்ட் வந்து 270. அப்போ 365 மைனஸ் 270 95, 730 மைனஸ் 490 240, 1095 மைனஸ் 960. ஏன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் இருக்குது, ப்ரொடக்ஷன் லெவல், டோட்டல் டிமாண்ட் இருக்குது. தென் மீன்ஸ் குமுலேட்டிவ் இண்டிவிஜுவல் நம்ம வந்து குமுலேட்டிவ் ஏன் சொல்கிறோம்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு குவார்ட்டரை பார்க்குறோம். ஸோ அப்போ குமுலேட்டிவ் பார்க்குறோம். அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இன்வென்ட்ரி ஸ்டாக். ரைட்டா? ஸோ அது இங்கே வந்து மைனஸ் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து 1460, பட் டிமாண்ட் வந்து 1630. அப்போ டிமாண்டை விட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இன்வென்ட்ரி வந்து நெகட்டிவில் போகும். மைனஸ் 170, 1825 மைனஸ் 2820. ஏன்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷனோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது, பட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்காது. அப்போ நம்ம இதை வந்து இந்த நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் we have to find the total cost of inventory. அந்த டோட்டல் ஹோல்டிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் ஆர் ஸ்டோரேஜ் காஸ்ட், 3 வேர்ட் சொல்லலாம். கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் ஆர் ஸ்டோரேஜ் காஸ்ட். அந்த காஸ்ட்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு பெர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருந்துச்சு? 100 கொடுத்துருந்துச்சா? பெர் யூனிட்டுக்கு வந்து 50 கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கே நெகட்டிவ் இருக்கனால we have to make some adjustments in the inventory level. நெகட்டிவ் ப்ராப்ளமில் டேட்டா நம்ம கண்டுபிடிச்சலாம், பட் நெகட்டிவ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவ் இங்கே வந்து மைனஸ் 170, minus 255, minus 160. So we have to adjust the inventory level. அது ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்? நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ மோஸ்ட் நெகட்டிவை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு அதை எடுத்தால் தான் நமக்கு வந்து நெகட்டிவ் இல்லாமல் 0 வரும். இப்போ வந்து 255 ஆட் பண்ணுங்கள் 0,
இங்கே 250 ஆட் பண்ணால் பாசிட்டிவ் வந்துடும், இங்கே 250 ஆட் பண்ணால் பாசிட்டிவ் வந்துடும். ஸோ அப்போ மோஸ்ட் நெகட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா we will get the nil inventory, நெகட்டிவ் இன்வென்ட்ரி வராது. ரைட்டா? ஸோ அதான் -255 வந்து adjusted inventory with 255 at beginning of period 1. ஸோ அதை 255 ஏன் செல் பண்ணாலும் பிகாஸ் மோஸ்ட் நெகட்டிவ் மோஸ்ட் ஷார்ட்டேஜ் இன் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா -225 தான். அந்த ஷார்ட்டேஜ் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் ஆல் த என்டையர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஷார்ட்டேஜ் இன்வென்ட்ரியில் வந்து ஷார்ட்டேஜாக இருக்காது. ஸோ அப்போ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம் +255 கூட 0, இங்கே +255 கூட 350, +255 கூட 495, +255 கூட 390, +255 85, தென் +255 கூட +95, தென் 255 + 5 260 255. இது புரியுதாப்பா? இதுதான் அட்ஜஸ்ட் இன்வென்ட்ரி லெவல். ஓகே சார். ரைட்டா? நீங்கள் மதர் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே இதுதான். நம்ம வந்து இது ஆவரேஜ் டிமாண்ட் கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து செட் பண்ணணும், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி செட் பண்ணணும். அதான் வந்து சேஞ்சிங் இன்வென்ட்ரி லெவல். ரைட்டா? அதனால தான் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் டிமாண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து குமுலேட் பண்ணுறப்ப குவார்டர் வைஸ் நம்ம குமுலேட் பண்ணுறப்ப ஆவரேஜ் டிமாண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து அதோட ப்ரொடக்ஷன் நம்ம செட் பண்ணுறோம், ஆவரேஜ் பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் செட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ அதை வந்து குமுலேட்டிவ் கண்டுபிடிச்சி தென் இன்வென்ட்ரி எவ்வளோ செக் பண்ணுறோம், ஷார்ட்டேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்டேஜ் சப்போஸ் இதில் நெகட்டிவாக வரல எல்லாமே பாசிட்டிவ் வந்து டேரக்ட்லி we can go for this step. டேட்டா you can go to this step. ரைட்டா? இப்போ இங்கே நமக்கு இந்த ஸ்டெப் வேணும், ஏன்னா பிகாஸ் we make some adjustments in the inventory. அப்போ நமக்கு வந்து 350 × 50 எவ்வளோ வருது பாருங்கள். ஏன்னா நம்ம காஸ்ட் பெர் யூனிட்க்கு வந்து நம்மளுக்கு 50 rupees கொடுத்துருக்காங்க, மொத்தம் 350 units × 50, 350 × 50 எவ்வளோ வருது பாருங்கள், 17,500. ஓகே. ஸோ 17,500 கரெக்ட். அதே மாதிரி 495 × 50, then 395 × 50, then 85 × 50. So likewise you can find the value. So this is the total cost of the entire inventory cost, carrying the carrying cost, total carrying cost, carrying the inventory. ரைட்டா? ஸோ இதான் அந்த காஸ்ட். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வேரி பண்ணுறது நமக்கு வந்து காஸ்ட் வந்து 1,97,000. நம்ம வந்து அதுவே வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து கேரி பண்ணி வச்சுட்டா இன்வென்ட்ரியில் நம்ம கேரி பண்ணி வச்சிட்டோம், அந்த காஸ்ட் வந்து 97,000 96,500. ரைட்டா? ஸோ 2 பிளான் பார்த்தாச்சு. தென் தேர்டு வந்து ஸ்டெப் வந்து சப்கான்ட்ராக்ட் செக் பண்ணணும், தேர்ட் பிளான். ஸோ அதில் எந்த பிளான் பெஸ்ட்டோ அந்த பிளான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதான் பியூர் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து சப்கான்ட்ராக்டிங் பார்ப்போம். சப்கான்ட்ராக்டிங் என்னது நம்மளே சொன்னேன். ஸோ சப்கான்ட்ராக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக சொன்னால் மினிமம் வேல்யூவை வந்து ரெகுலர் கெப்பாசிட்டியாகவே ஃபிக்ஸ் பண்ணணும். மினிமம் குவான்டிட்டி ஷுட் பி செட் அஸ் ரெகுலர் கெப்பாசிட்டி. அதில் ஃபஸ்ட்டு வேரிங் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து காஸ்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸாக பேஸ் பண்ணி பண்ணணும். தென் இன்வென்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிமாண்ட் செட் பண்ணி பண்ணணும். இங்கே வந்து மினிமம் கெப்பாசிட்டியை ரெகுலர் டைம் கெப்பாசிட்டியை செட் பண்ணணும். இந்த என்டையர் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கெப்பாசிட்டி என்னது, தட் மீன்ஸ் என்டையர் டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கெப்பாசிட்டி என்னது 200. ஸோ இட் ஷுட் பி கெப்ட் ஆஸ் அ ரெகுலர் டைம் கெப்பாசிட்டி. அதான் இது வந்து ரெகுலர் டைம் கெப்பாசிட்டி, அதான் இந்த கான்செப்ட். ஏன்னா சப்கான்ட்ராக்டிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெகுலராக நமக்கு வந்து நம்ம மினிமம் எவ்வளோ வேணும் அதுதான் மினிமம் மேக்ஸிமம் வர்றப்போ அதை வந்து நம்ம வந்து சப்கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மினிமம் ரெகுலர் டைம் கெப்பாசிட்டி சிம்பிளாக வந்து சொன்னால் மினிமம் கெப்பாசிட்டி. ரைட்டா? ஸோ இதில் வந்து 200. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம டிமாண்ட் 270, நம்ம மினிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணால் 200, ரிமைனிங் கெப்பாசிட்டி ஷுட் பி சப்கான்ட்ராக்டிங். ஸோ சப்கான்ட்ராக்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் டிமாண்ட் எவ்வளோ, இங்கே ரெஸ்ட் ஆஃப் டிமாண்ட் வந்து 70, ஏன்னா 270 வந்து டிமாண்ட், அதில் 200 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிமாண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பேலன்ஸுக்கு 70 வந்து இஸ் நத்திங் பட் ரெஸ்ட் ஆஃப் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் வந்து நம்ம வந்து சப்கான்ட்ராக்டிங் கொண்டு போகிறோம் 70 யூனிட்ஸை. அதோட சப்கான்ட்ராக்ட் காஸ்ட் எவ்வளவு 100 கொஸ்டினில் கொடுத்தது 7,000. So likewise we can do all for all the values. அப்போ இங்கே 220 - 200 220 20 20 into 100 2000. So likewise it find the value 1,30,000 வருது. ஸோ அப்போ
we adopt the pure strategy. அதில் 3 பிளான் இருக்கு. varying the workforce, changing the inventory level, and third one subcontracting. ஸோ அதில் வந்து நம்ம வந்து சப்கான்ட்ராக்டிங்கில் வந்து 1,30,000 இருக்குது. ஸோ 3 பிளான், அது 3 பிளானில் வந்து எது லோவஸ்ட் காஸ்ட், சேஞ்சிங் த இன்வென்ட்ரி. ஸோ இந்த கொடுத்துருக்க அந்த ஏபிசி கம்பெனிக்கு வந்து அக்ரிகேட் பிளானுக்கு they can go for plan 2, that means changing the inventory level. ஏன்னா அவங்களுக்கு டிமாண்டுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த பிளான் செட் ஆகும். டூ ஸ்ட்ராட்டஜியில் இந்த பிளான் நான் பார்க்கலாம். சொல்கிறது புரியுதாப்பா? ஓகே சார். ஸோ பியூர் ஸ்ட்ராட்டஜியில் மூணு பிளான் இருக்குது. வேரிங் த ஒர்க் ஃபோர்ஸ், சேஞ்சிங் த இன்வென்ட்ரி லெவல், தேர்ட் ஒன் சப்கான்ட்ராக்டிங். வேரிங் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ரெண்டு ஒர்க் ஃபோர்ஸ் கான்செப்ட் வந்து என்னன்னா, ஒர்க் ஃபோர்ஸை வந்து வேரி பண்ணி we can meet the demand. That is a concept. ஒர்க் ஃபோர்ஸ் வெரி பண்ணுறது எப்படி பண்ணுறது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக பேஸ் பண்ணி ஒர்க் ஃபோர்ஸை ஒர்க் ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், வேரி பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டில் நம்ம ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக செக் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதோட இன்க்ரீஸில் எவ்வளோ காஸ்ட், டிக்ரீஸில் ஸ்பெசிஃபிக்காக காஸ்ட் கொடுத்து அந்த காஸ்ட்டை வச்சு பண்ணால் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சு. தென் சேஞ்சிங் இன்வென்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி லெவலில் சேஞ்ச், அதேமாதிரி கேரிங் காஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து ஆக்சுவல் டிமாண்ட், தட் மீன்ஸ் ஆவரேஜ் டிமாண்ட் வச்சு அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி செட் பண்ணணும். தென் சப்கான்ட்ராக்டிங் வந்து மினிமம் கேப்பாசிட்டி ரெகுலர் டைம் கேப்பாசிட்டியாக வச்சுக்கணும் ப்ரொடக்ஷனில். பேலன்ஸ் இருக்க டிமாண்டை தான் நம்ம வந்து சப்கான்ட்ராக்டிங் போவோம். ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட்டில் செகண்ட் பிளான் இஸ் அடாப்டட். இவங்க கொடுத்துருக்க டிமாண்டுக்கு வந்து இதுக்கு இந்த செகண்ட் பிளான் வந்து செட் ஆகுது. சப்போஸ் இது செகண்ட் எல்லா ப்ராப்ளமும் செகண்ட் தான் ஒன்றும் அவசியம் இல்லை, ஒரு சமக்கு ஒன்றே வரும், ரைட்? ஓகே சார். தேங்க்யூ.